ஃபேமிலியோட வராங்க பாருங்க. இதையும் நம்ம விட்டுறலாமா? சாப்பிட்டுருவோம். பாருங்க சூப்பரா, அழகா மீன் நல்லா பஞ்சு போல நல்லா குக் ஆயிருக்கு. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டியா இருந்துச்சுங்க. நீங்க ரொம்ப சிம்பிளஸ்ட்டா செஞ்சு குடுத்துருக்கேன். மீன் குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அது பொரியிற கேப்பில் வந்து நம்ம கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பல்லு பூண்டு, அப்புறமா 5, 6 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவினது. இது கூடவே வந்து புளி வந்து நான் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் புளி கரைச்சல் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது கூட பச்சை மிளகாய் வந்து சென்டரில் கீறி சேர்த்துருக்கேன். அப்புறமா நம்ம அரைச்ச கலவையும் சேர்த்து தண்ணி அதுக்கேற்ற மாதிரி, அதாவது குழம்புக்கு எவ்வளோ தண்ணி நீங்கள் சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி இந்த டைமில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வரட்டும். அந்த கேப்பில் நம்ம மீன் அலசி எடுத்துடலாம். புளி கரைச்சல் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்க விரும்புகிறீங்கன்னா நீங்கள் புளி இன்னும் சேர்த்துக்கலாம். நான் புளி கம்மியாக தான் குழம்புக்கு சேர்த்துப்பேன். அதனால் புளி கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போது மீனை பாருங்கள். பாறை மீனும் மத்தி மீனும் வாங்கியிருக்காங்க. கடையிலே வந்து கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நான் ஜஸ்ட்டு சைடில் முள் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே சிசர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு செதிலும் இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். மீன் நல்லா அலசி எடுத்துட்டு, அதாவது நல்லா வாஷ் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் செதில் இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதாவது இந்த மசாலா தண்ணி எல்லாமே குழம்பு கூட்டி வச்சோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அதோட பச்சை ஸ்மெல் போன பிறகு தான் நீங்கள் மெயினாக ஒன் பை ஒன்னாக மீனை சேர்த்துட்டு தகுந்த உப்பையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஃபைனலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெண்டில் தாளிப்பு கொடுக்கும் சொல்லியும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீனை போட்ட பிறகு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு இறக்கிக்கிட்டால் போதுங்க, குழம்பு ரெடி. இப்போ நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? கொஞ்சோண்டு சாதம் வச்சுக்கலாம். அதில் நம்ம செஞ்சுருக்க காரசாரமான மீன் குழம்பு பரிமாறிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அப்புறமா வந்து இதில் மத்தி மீனை வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். நல்லா அப்படி ஒட்டுக்க அப்படி ஃபேமிலியோடு வராங்க பாருங்கள். இதையும் நம்ம விட்டுறலாமா? சாப்பிட்ருவோம். பாருங்கள் சூப்பராக, அழகாக மீன் நல்லா பஞ்சு போல் நல்லா குக் ஆகிருக்கு. சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களே இதே போல் செஞ்சு கொடுத்துட்டு அசத்தி காட்டுங்க வீட்டில் எல்லோரையும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.